ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 50 டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண் ஜுவல்லரி நாளையில் 45% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எப்படி நாங்கள் அந்த லோயர் பாயிண்டில் வாங்கினோம், எப்படி நாளையில் 45% ப்ராஃபிட் கிடச்சிது, இதை பற்றியும் என்னோடய போர்ட்ஃபோலியோவை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோடய போர்ட்ஃபோலியோவில் கல்யாண் ஜுவல்லரியை கரெக்டான பாயிண்டில் வாங்கினேன். என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கேன், நாளையில் 45% இது ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதையெல்லாம் செக் பண்ணலாம். இந்த கல்யாண் ஜுவல்லரி நான் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நான் வாங்கின ப்ரைஸு, இப்போ என்ன ப்ரைஸ், எல்டிபி ப்ரைஸ் என்ன ஆகிட்டுருக்கு, இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எல்லாமே இதில் பர்ஃபெக்டாக காட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்டராக பார்த்துலாம். குவான்டிட்டி பாருங்கள், 27 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன், 361.45 காசு வாங்கியிருக்கேன். இது வந்து லோயர் பாட்டம்லேயே வாங்கிட்டோம். இந்த சார்ட்டை பாருங்கள், 361 ரூபா பாருங்கள், இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து லோயர் பாட்டம்லேயே நம்ம வந்து வாங்கிட்டோம். தொடர்ந்து நாளையில் கிட்டத்தட்ட 45% கொடுத்துருக்கு. 9ஆம் தேதி 2 சர்க்யூட் பிரேக் ஆச்சு. 18.40% ஒரே நாளில் வந்து 9ஆம் தேதி பாசிட்டிவாக போச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 7.48%, அதுக்கும் அடுத்த நாள் 7.25% ரீச் ஆச்சு. அதுக்கும் அடுத்த நாள் இப்போ 3.74%. கரெக்டாக 7ஆம் தேதி வாங்குகிறோம். இப்போ இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் எப்படி நாங்கள் கரெக்டாக இந்த பாயிண்டில் கேட்ச் பண்ணோம், 7ஆம் தேதி நாங்கள் எப்படி பை பண்ணோம், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றும் அப்படி பார்த்துட்டே வாங்க. ஒரு ஆர்டராக நம்ம வந்து பார்த்துடலாம். இதோட ஆவரேஜ் காஸ்ட் 361.54 காசு அப்படின்றத பார்த்தோம். இதில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9761.58 காசு. இவ்வளோ தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. கிட்டத்தட்ட ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நான் 10,000 உள்ளே தான் வாங்கியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இப்போ என்னோட நெட் சேஞ்சஸ் பாருங்கள், 46.53% இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாளையில் 46.53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னோட ப்ராஃபிட் இப்போது 4541.67 காசு இப்போ என்னோட ப்ராஃபிட்டாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோவை 361 ரூபாய்க்கு நாங்கள் சம்திங் பை பண்ணோம். நாளையில் 46% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி கரெக்டாக அந்த பாயிண்டில் நாங்கள் எப்படி பை பண்ணோம், அது எப்படி நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை நாங்கள் பிளான் பண்ணி முன்கூட்டியே வாட்ச் பண்ணிலாம் பண்ணல. ரொம்ப பர்ஃபெக்டாக ஈஸியாக நம்மளோட ஸ்கேனர்லேயே கிடச்சிருச்சு. என்னோட niftytimesnow.com வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அழகாக ஸ்கேனர்லேயே நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், OI ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். இது என்னுடைய ஸ்பெஷல். இந்த பேஜில் உங்களுக்கு அதுவே ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். அப்படி தான் 7ஆம் தேதியும் ஸ்கேன் பண்ணி இதில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுத்தது. கல்யாண் ஜுவல்லரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்கேனில் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இது நல்லா பாட்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கேனரை பார்த்து தான் அன்றைக்கி நம்ம வந்து பை பண்ணோம். அன்னையிலேருந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா 7ஆம் தேதியிலேருந்து என்ன நடந்துச்சு, அதுக்கும் ப்ரிவியூஸில் என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம பாருங்கள், இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருவோம். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக சிக்னல் வைஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்தது டேட் வைஸ் அண்ட் சிம்பிள் வைஸ்னு இருக்கும். இந்த சிம்பிள் வைஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான சிம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கல்யாண் ஜுவல்லரி மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், கல்யாண் ஜுவல்லரி வந்துருச்சு. இதை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு கல்யாண் ஜுவல்லரியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நமக்கு வந்துருச்சு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் டேட்டா மட்டும் நான் உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 23/10/2025 பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். பெரிய மூமெண்ட்டு இந்த அளவுக்கு அப்பர் சர்க்யூட் பிரேக் ஆகிற அளவுக்கு பெரிய மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் இதுக்குள்ளே வந்திருக்காது. ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சிக்னல் தான் அதிகமாக கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 21/1/2026 பாருங்கள், உங்களுக்கு செல் சிக்னல் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. ஏன்னா செல்லிங்கான ரேட்டிங் தான் அதிகமாக வந்திருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த பாயிண்டில் 8/5/2026 கூட பாருங்கள், செல்லிங் பாயிண்ட் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. நமக்கு சடனாக கவனிச்சிங்கன்னா 7ஆம் தேதி நமக்கு ஸ்கேனரில் வந்தது. 7ஆம் தேதி நமக்கு ஸ்கேனரில் வந்தது, நமக்கு பையிங் பாயிண்ட் கிடைக்கும். அது எப்படி சார் பையிங் பாயிண்ட் கிடைச்சிது அப்படின்னா, அதுக்காக நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ஒரு மாஸ்டர் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின பேசிக்ஸ்லேருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி, அதோட கேரக்டரையும் நம்ம வந்து புரிய வைக்கிறோம். பெரும்பாலும் மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி, அதோட கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு நம்பராக பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இவ்வளோ இருக்குது, கால் ஆப்ஷனில் இவ்வளோ இருக்குது, புட் ஆப்ஷனில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது விஷயம் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற சைக்காலஜி நீங்கள் பார்க்கணும். இன்னும் குறிப்பாக அதுக்குள்ளே இருக்கிற சைக்காலஜியை பிரீமியத்தோடு சேர்ந்து பார்க்கணும். அதுக்கான
கோர்சஸ் நம்மக்கிட்ட மாஸ்டர் கோர்சஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கரெக்டாக 7ஆம் தேதி நம்மளோட ஸ்கேனரில் கொண்டு வந்து காட்டிடுச்சு. இது ஒரு அற்புதமான பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 7ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் 7% வந்து நெகட்டிவில் போச்சு. 7ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் 7% நெகட்டிவில் போச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதோட கேரக்டரை வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்காம அதோட பிரீமியத்தோடு சேர்ந்து பார்க்கணும் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. பக்கத்துலேயே பாருங்கள், பிரீமியம் -28% காட்டுது. இந்த மாதிரி வந்ததுனாலே ஸ்டாக்கோட ப்ரைஸு பையிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். இது ஏன் அப்படின்றத வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட சேர்ந்து பிரீமியத்தும் நம்ம வந்து சேர்த்து உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸஸில் கவர் ஆகும். நம்ம 7ஆம் தேதியே 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அதாவது நான் ரவுண்டாக சொல்கிறேன், 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், 8ஆம் தேதி கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. 9ஆம் தேதி பாருங்கள், ஹெவியாக வந்து புட் ரேட் அதிகமாக வந்துட்டாங்க. 9ஆம் தேதி நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. புட் சைடு பாருங்கள் 13,785 கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. கால் சைடு வெறும் 8,484 கான்ட்ராக்ட் தான் இருக்குது. அடுத்த நாள் 10ஆம் தேதி பாருங்கள், புட் சைடு 6,213 கான்ட்ராக்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போது மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே போகுது. அதாவது மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்கிறது கல்யாண் ஜுவல்லரி இன்னும் நல்லா மேலே போகுது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து 13ஆம் தேதியும் பாருங்கள், புட் சைடு 10,485 கான்ட்ராக்ட் ஓஏ கிரியேட் பண்ணிட்டாங்க. கால் சைடு வெறும் 4,579 கான்ட்ராக்ட் தான். அடுத்து இப்போ 14ஆம் தேதி கூட பார்த்தீங்கன்னா புட் சைடு 5,104 கான்ட்ராக்டும் கால் சைடு வெறும் 2,301 கான்ட்ராக்டும் மட்டும்தான் இருக்குது. அப்போது நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸும் நீங்களாக தேடி போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது ஒரு ஸ்டைலு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதுவே அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பேஜில் கொடுத்துரும். அப்போது உங்களுக்கு டென்ஷன் கிடையாது, எமோஷ்னல் கிடையாது. இந்த ஸ்க்ரீனை பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய விருப்பம். ஸோ அவ்வளோ நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அளவுக்கு இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்கேல்பிங், இன்ட்ராடே அப்படின்னு மட்டும் இல்லாமல் பொசிஷனலாக ஒரு ஸ்டாக்ஸ் என்ன நடக்கும், எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை அடிப்படையாக வச்சு தான் இன்ட்ராடே வித் ஸ்கேல்பிங் எல்லாமே பண்ண முடியும். பொசிஷனலாக ஒரு ஸ்டாக்கு எந்த சைடு போகும்னு சொல்லி புரியாமல் இன்ட்ராடேவும் ஸ்கேல்பிங் பண்ணால் அது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிங் அதிகமாக நடக்கும். இந்தமாரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பாருங்கள் ரொம்ப கிளியராக வந்து வெப்சைட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஓஏ ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நம்ம கொண்டு வந்து கொடுத்துரும். அப்படியே பக்கத்தில் பாருங்கள் ஓஏ கெய்னர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்தெந்த ஸ்டாக்ஸில் ஓஏ அதிகமாக கெய்னர் ஆகுதோ அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த இடத்துல பாருங்கள் ஓஏ கெய்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஓஏ சிக்னல், ஓஏ அடிப்படையாக வச்சு எந்தெந்த ஸ்டாக்ஸ் பையிங் வருது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் செல்லிங் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக நமக்கு இந்த பேஜில் காட்டி கொடுக்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் அதோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை அடிப்படையாக வச்சு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எங்கேயுமே நீங்கள் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கான கண்டென்ட் நான் சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு கேரக்டர் எப்படி செயல்படுதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கும்போது அது இந்த சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.